வணக்கம். என்ன விலை மரக்கறியல் போகுது? இந்த கொடியாமன் சந்தைக்கு வந்த நாங்கள் இந்த மரக்கறி சந்தையில் ஒரு புதிதாக நான் ஒரு காயை பார்க்குறேன். இது இதில் இருந்த பழைய சந்தை தொகுதி வந்து என்ன மாதிரி போல்ரெடி 32 விளையாண்டு போகுதோ காய்கணக்காய முடிக்கணும், கிலோ விலைக்கு முடிக்கணும். பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குமிச்சு விடப்பட்டிருக்க காய்த்தமிழர் வணக்கம். இன்றைக்கு என்ன காலநிலை பார்த்தீங்கன்னா கொடியாமன் சந்தியை தான் இந்த காலநிலை காட்ட போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னா ட்ரோனில் இந்த கொடியாமன் சந்தி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன். கொடியாமன் சந்தையை வந்து புதிய கட்டடத்தோடு அமைச்சு கொடுத்து அந்த வியாபாரிகளுக்கு ஒரு புதிய ஒரு சந்தையில் எப்படி வியாபாரம் நடக்கிறத காட்ட போகிறோம். அது சேனலுக்கு மிசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் அப்புறம் காணொலி வரும். இந்த கட்டடத்தொகுதி எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்றது தான் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பார்ப்போம் காணொலி. கொடியாமன் சந்தை வந்து நவீன அபிவிருத்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு புதிய சந்தை தொகுதி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லினோம். அது சம்மந்தம் தான் இந்த காலையில் அமையப்போது போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த இடத்துல இந்த சந்தையில் இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குமிச்சு விடப்பட்டிருக்க தேங்காயை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த இடத்துல என்ன மாதிரின்னு சொல்லி விலையில் விசாரித்து பார்ப்போம். கதைக்கலாம் எடுக்கலாம். வணக்கம் அண்ணா. இப்போ என்ன மாதிரி தேங்காய் போகுது? கிலோவா போகுதோ இல்லை ஒரு தேங்காய் போகுதோ? காய்கணக்காய முடிக்கணும், கிலோ விலைக்கு முடிக்கணும். கிலோ என்ன இல்லை போகுது? கிலோ இப்போ 140 ரூபா 150 ரூபா போகுது. நல்ல செத்தல் காய் 150 ரூபா போகுது. மற்ற காலம் 140 ரூபா. சின்ன காயாவோ இல்லை பெரிய காயா? கிலோக்கு இல்லை சைஸும் போட்டு பெரிய ஒரு தனிக்காயண்டா தனிக்காண்டா 150 ரூபா அப்படி போகுது. அது பெரிய காயின் சைஸை பொறுத்து. மற்ற இந்த முட்டுக்காய் மாதிரி அப்படியும் இந்த காஞ்ச காய்க்கு மட்டும் விலை வித்தியாசம் இருக்கும். ஆமாம். இல்லை இங்கே உரிக்காமலும் தேங்காய் எடுத்து வியாபாரம் செய்கிறீங்களா? உரிக்காமல் இங்கே எடுக்கிறாரு, வெளியிடத்துல எடுத்து அப்படியே குழம்புக்கு ஏற்றுறாங்க. மார்க்கெட்டுக்கு உரிச்சு தான் இருந்தது. வெளியால் தான் உரிக்காமல் அப்படியே எடுத்து வேறு நீங்கள் இங்கே எடுத்து வெளிமாட்டாங்களே ஏற்றுமதி செய்கிறீங்க, வேறு கடையில் கொடுக்குறீங்க. பரவாயில்ல. தேங்காய் வருதோ இப்போ? ஆமாம். நல்லது. இந்த குரங்கால அதிகமாக தேங்காயில் வந்து குறைஞ்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கின்ற மாதிரி சொல்லினோம். குரங்கால தேங்காய் வீழ்ச்சி அடையில இப்போ இந்த நோய் ஒன்று வந்துச்சு. அந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 வாரம் கொஞ்சம் அப்படியே வரது கொஞ்சம் குறைவாக இருந்தது. அந்த குறும்புகள் அப்படி வாடி விழுந்தது. இப்போ கொஞ்சம் சராசரி தேங்காய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பரவாயில்ல. அன்றாண்டா இப்போ நீங்கள் இந்த தேங்காய் வியாபாரத்தை நம்பித்தான் வாழ்வாதாரம் இருக்குது. ஆமாம். எவ்வளோ காலம் அந்த வியாபாரம் செய்கிறீங்க? நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக வியாபாரம் செய்கிறீங்க. அப்போ பரவாயில்ல வியாபாரங்கள். அப்போ இந்த புதிய சந்தை கட்டட தொகுதி அமைச்சது என்ன மாதிரி? நல்லா இருக்குது. இனி மீதியும் வேலை நடந்துட்டு இருக்குது. அப்போ அதுவும் வேலை முடிஞ்சு என்றால் வளமையை விட நல்ல ஒரு மார்க்கெட்டாக இருக்க முடியாமல். சரி அண்ணா, நன்றி உங்களோட தகவலுக்கு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தின் கடையில் பொல் ரொட்டி சாப்பிட்றோம். உண்மையிலேயே காலங்காத்தால் இது வந்து தனி மிளகாய் சாம்பல் ஜண்டாண்டு தான் சொல்லலாம். முன்னுக்கு இருக்கிறது விஜயர், இது வந்து எங்களோட சதீஷ் அண்ணா. ஆனால் விஜயர் முத காட்டுறீங்களோ? என்ன மாதிரி பொல் ரொட்டி காலங்காத்தால் சுட இருக்க தான் சாப்பிடணும். ஏன் கிடக்குது இந்த கடையில் வேலை செய்ய மாட்டீங்க. கொடியாமன் சந்தை வந்து பருத்துற வீதியால் வரும்போது இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வியாபாரத்தை வந்து பார்க்கலாம். தென்மராட்சியில் இந்த தேங்காயில் வந்து ஒரு பரபரப்பாக போகிறத அவதானிக்கலாம். இதில் தேங்காய் ஏல முறையில் போய்கொண்டிருக்கும். கிலோ கணக்கிலையும் மற்றது கூரல் முறையிலையும் போகும். இதில் இருந்த பழைய சந்தை தொகுதி வந்து அநேகமாக நான் நினைக்கிறேன் உடப்பாடுதான் நினைக்கிறேன். இதில் ஓடுகள் எல்லாம் கலட்டப்பட்டு அதுகள் வந்து வாகனங்களை ஏற்றி செல்லப்படுறதை வந்து அதான் நினைக்கலாம். இதோட இங்கே தான் புதிய கட்டிட தொகுதி வந்து அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்குது வியாபாரிகளுக்கு. போய் பார்ப்போம் என்னமாயின்னு சொல்லி. ஒரு ஐயா வெத்திலியல் அடுக்கிறார். ஐயா வணக்கம். என்ன மாதிரி இப்போ வெத்திலியல் போகுது? ஒரு வெத்திலை எவ்வளவு? 8 ரூபா 9 ரூபா போகுது. இது எங்கள் யாழ்ப்பாணம் வெத்திலையோ கொழம்புலேருந்து வருது? இது 1000 மெத்தில் அப்படி வருமோ? 1000 மெத் ஒரு கட்டில் 6000 வரும்.
அப்படி எடுத்து போய் நீங்கள் பிரித்து கொடுக்குறது ஆக்களுக்கு அடிக்கி கொடுக்குறது. இப்போ பார்க்க போல போகுது கிலோ நீங்கள் வெத்தில மட்டும்தான். சரி சரி நன்றியா. புதிய சந்தை தொகுதி வியாபாரிகள்கிட்ட கேட்டு பார்ப்போம். இடங்கள் காணுமோ அவர்களோட வசதிகள் என்னம்மா என்று இருக்கலாம். இப்போ பழக்கடை தொகுதிக்கு வந்திருக்கோம். இவளோட கதைச்சி பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இதில் பார்த்தா தெரியும் இந்த பனங்கிழங்கு எல்லாம் இப்போ அவிச்சு விற்று கொண்டிருக்கணும். அதோட பிலாப்பழங்கள் மாம்பழங்கள் இதெல்லாம் ஹைப்ரிட் வகையான மாம்பழங்கள், உயர் ரக மாம்பழங்கள். அதோட இங்கே உயர் ரக மாதுளம்பழங்கள் இருக்குது. இந்தியன் மாதுளம்பழம்னு சொல்கிற மாதுளம்பழங்கள், விளாம்பழங்கள், நெல்லிக்காய்கள் போன்ற பழங்கள் இந்த இடத்த அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அம்மா வணக்கம். இந்த புதிய கடத்தொகுதி உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது வியாபாரம் செய்கிறதுக்கு? சாமான்லாம் கொண்டு வந்து அடுக்கிறதுக்குலாம் இடங்கள் காணுமோ? சரி, எவ்வளோ அடி உங்களை துண்டு தந்திருக்கணும்? 10 அடியா 3 பிரிச்சு? 6 அடி தந்துருக்கு உங்களுக்கு. என்னம்மா அந்த 6 அடி துண்டுக்கு எவ்வளோ ஒரு நாள் வாடகை? ஒரு நாளைக்கு 100 ரூபா. முதல் இருந்த இடம் உங்களுக்கு எவ்வளவு நீளம்? 10 அடி. இப்போ சின்னனாக்கி போடணும். என்ன உங்கள்கிட்ட பழங்களை ஒன்று என் காணையில் பெருசா? வெளி மாவட்டத்துலேருந்து இங்கே இந்த இப்போ வாழைப்பழங்கள் எல்லாம் இல்லையோ? ஏன் கட்டி வச்சு கிடக்குது? பெயர்ந்தான் துறப்பினாமோ? ஓகே ஓகே. இப்போ எவ்வளோ பனங்கிழங்கு போகுது இங்கே? ஒரு பனங்கிழங்கு பச்சை கிழங்கு அவிச்சது 8 கிழங்கு 100 ரூபா. என்ன வியாபாரங்கள் பரவாயில்லையோ? எவ்வளோ காலமாக நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க இங்கே? இங்கே செய்து கொண்டு இருக்கிறீங்க? யுத்த காலத்துலேருந்து யுத்த காலத்துக்கு பிறகு செய்து கொண்டு இருக்கீங்களா? அப்படியே செய்து தொடங்கிட்டீங்க. அப்போக்கு இருந்த வியாபாரத்துக்கும் இப்போ இருக்க வியாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மரக்கறியெல்லாம் வருமோ இங்கே? இந்த பழங்களெல்லாம் வருமோ? இல்லாட்டி கஷ்டம். ஊர் பழங்கள் ஒன்றும் பெறல. இப்போ பிலாப்பழங்கள் குறைவு. சரியம்மா நன்றி. உங்களோட வியாபாரத்தை பாருங்க. உங்களோட நேரம் ஒதுக்கி கதைச்சதுக்கு. வருமானத்தை அது அந்த ரோட்டு கரையோட இருந்ததுல ஆக்கள் வரையிலும் இப்போ இங்கேயா போட்டதில் ஆக்கள் வெட்டுறது குறைவு. இதில் இந்த ஒடியல்கள் போட்டிருக்கணும் பாருங்கோ. உள்ளுக்கு விளைகிற கடைகளில் சாமான் உங்களை சாமான் இருக்கக்கூடாது. உங்களை சாமான் இருந்தால் அங்கே இருந்தால் இந்த அறைகளை தேடி வருவீங்க. என்னென்ன பெண் வருவீங்க தேடி. அப்போ நாங்கள் உங்களை முதலையும் போட்டுட்டு சத்தியமாக உள்ள இடத்துக்கு நான் இங்கே 600 ரூபா வியாபாரம் செய்கிறேன். உள்ளுக்கு பலதர கடையில் சாமான்கள் இருந்தால் எங்கள்கிட்ட என்னென்ன வருவாங்க தேடி. அதை தான் நாங்கள் கேட்குறோம். இந்த கடையை அதை நிப்பாட்டும் கொண்டா சொன்ன நாங்கள் நாங்கள் சொன்னாங்க அதை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டினா தேடி வருங்க தம்பி எங்கள்கிட்ட. இதெல்லாம் நீங்களே உற்பத்தி செய்கிறீங்களா? இந்த நீங்கள் வேண்டி வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு அவ்வளோ நட்டம் சொல்லுங்க. மற்றது இது சண்டை கோமதி இல்லையே. எல்லாம் 3 கடை தான் என்னது தம்பி? மாம்பழ கடை தெரியும், பொட்டி பாய கடை தெரியும். அங்கே அதையெல்லாம் கடை மாதிரி தானே ஓட்டு சாத்திரியமாக தெரியுதோ மாம்பழ கடை? அங்கே பார்க்க தெரியாது. அங்கே பாருங்க எல்லாம் அப்படியே தெரியும். மாம்பழ கடையோ வெத்திர கடையோ சகரதும் தெரியும். இங்கே அப்படி இல்லையே. அப்போ உங்களுக்கு ஒரு கோரிக்கை இது வரையே இல்லை. எல்லாம்
நான் இந்த ஒரு கோரிக்கை முடிவெடுக்கிறேன்னா இருக்கிறேன். அப்போ ஏன்னா எங்களுக்கு என்ன வயசு போனாங்க எங்களுக்கு தூக்கி குறைச்சி வியாபாரம் செய்யலாம். எவ்வளோ ஆண்டுகளா நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க? 40 வருஷம் இந்த கடைக்கு நாங்கள் வந்து சந்தைக்கு தேங்காய் கடைக்கு போட்டு அங்கே போட்டு இதோட இந்த இடம் 11 இடம் நாங்கள் தூக்கி வச்சோம். ஒரு இடம் எங்களுக்கு என்ன பதிவு படவும் இல்லை. கடை எரிஞ்சது, தேங்காய் கடைக்கு எங்களுக்கு பேக்கடை எரிஞ்சது. அதுக்கும் எங்களுக்கு ஒரு இதுவும் தரையில்லை. அப்போ நடுவில் நீங்கள் எங்களை இப்படி மூடி மறைச்சி வச்சுருந்தால் நாங்கள் என்ன வியாபாரம் செய்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நாங்கள் என்னென்னா உள்ளுக்கு கிடக்கிற விலை வேறு கிடையாது, எங்களை சாமான் இருக்கக்கூடாதுன்னு அதை கேட்டுனாங்க. என்னன்னா அதுக்கு நாங்கள் இந்த கடிதம் எழுதி ஒட்டுறோம் கொண்டு சொன்னாங்க. அது என்ன எழுதி ஒட்டவும் இல்லை. அப்போ அதான சண்டை பிடிச்சினாங்க. நாங்கள் ஏன் நாங்கள் சண்டை பிடிக்க வரணும், நீங்கள் சரியாக நடந்தா அப்போ நீங்களும் கூட எண்ணம்படி கூட இப்போ புதுசாக்கள் வேறு கொடுக்குறீங்கட்டாங்க. 40 வருஷம் வேறு எங்களுக்கு நம்ம என்ன படிவான முடிவு கிடைக்கும். முதல் இருந்த இடம் உங்களுக்கு ஓகே இருந்தது தம்பி? முதல் தேங்காய் கடை. அப்போ போகிற வார எல்லாரும் எங்களுக்கு சாமான் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தை மாதம் இதுகளை விட்டதுக்கு நாங்கள் தை மாதம் விட்டதுக்கு கொஞ்ச நாள் அதில் போட்டோம். அதில் வெளியில் போடையில கொஞ்சம் வியாபாரம் நடந்தது. இப்போ கட்டணம் எல்லாம் முடிச்சாரு. அப்போ முடிச்ச அப்புறம் இந்த இதுக்கெல்லாம் வந்தோம். என்ன இதுக்கெல்லாம் வியாபாரம் இல்லையா? அப்போ எதுவும் சொன்னவில்லை திருப்பி உங்களுக்கு மாற்றி அங்கே விடுவேன்னு சொன்னேன். இதுதான் எங்களுக்கு இனிதான். ஓ நாங்கள் ஓகே, நாங்கள் இதுக்கு இருக்கிறோம். எங்களுக்கு உள்ளுக்கும் வரதர கடையில் உங்களை கொட்டி பேர் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற பொருள் அங்கே வைக்கக்கூடாது. ஓ விற்கக்கூடாதுன்னா நான் இன்றைக்கும் அவைய கேட்குறேன். அவைய இப்போ வாரதும் இல்லை. இதுக்குல இந்த பிரச்சனை தீர்க்க என்ன மரியாதையும் இல்லை. நீங்கள் இதை நம்பி தான் உங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. இதை நம்பி தான் உங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. இதுதான் தம்பி. உங்களுக்கு இவருக்கு வந்து 70 வயசாக போச்சு, எனக்கு 68 வயசாக போச்சு. அப்போ நாங்கள் இதை தான் நம்பி இருக்கோம். அப்போ வாடகை காசு 300 ரூபா ஒரு நாளைக்கு விலை காசு. இது எத்தனை அடி நீளம்? இது 10 அடி தான் தருது உங்களுக்கு. 10 அடிக்கு 300 ரூபா ஒரு நாளைக்கு. இந்த வெள்ளைக்கூடு தெரியுது. ஓ இதில் 2 கோடு. இந்த இது 5 அடி, அங்கே 5 அடி. அப்போ நாங்கள் சாமான் வச்சு கட்டுறது பக்கம் இந்த வியாபாரம் ஒரு பக்கம். அப்போ என்ன பெண் செய்கிறோம் நாங்கள்? இது ஒரு வழியும் செய்யலாம். அப்போ நான் ஒரு நடவடிக்கை எடுப்போம். யாழ்ப்பாணம் தான் நான் போகணும். ஒரு வழியும் செய்யலாம். அங்கே போய் கதைச்சா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். இது முடிவு இல்லை, எங்களுக்கு ஒரு முடிவும் தெரியலையே. மற்றது இப்படி தம்பி இப்படி கடை மாதிரி போட்டால் தெரியுதோ அங்கே முன்னூறு பேருக்கு பாருங்க. எங்களை மாம்பழ கடை, கொச்சிக்காய் கடை தெரியும். சாவதிரிய மாதிரி கோமராக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதுதான் பிரச்சனை. சரியம்மா, நன்றி. சரியப்பா. இந்த அம்மா தான் இந்த மனதில் இருக்க குறைய சொல்கிறேன். தான் இவ்வளோ காலம் 40 ஆண்டுகளாக செய்து வந்த தொழில் வந்து இப்போ தான் ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாவாம். இதில் ஐயா வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிலாப்பழம் மட்டும்தான் இப்போ விற்கிறார். அதேமாதிரி நான் நினைக்கிறேன் வேறு பழங்கள் எடுத்து விற்கல போலடாக்கு கதைச்சி பார்ப்போம் ஐயாவோட. ஐயா வணக்கம். என்ன மாதிரி பிலாப்பழம் மட்டும்தான் வியாபாரம் செய்கிறீங்க, வேறு பழங்களும் கிடைக்கலையோ? ஏன் டாய்லெட்டோட உங்கள் பழக்கடையில் இப்படி போட்டுக்கிட்டாக்கு? இப்போ என்ன இல்லை பிலாப்பழம் போகுதுண்டு? இப்போ இந்த சின்ன பழம் எவ்வளோ போகுது? போகுது. இப்போ சீசன் இல்லாதல விலையோ அந்த பெருசு? இப்போ சீசன் இல்லை தானே? இது இந்த மேரி பழம்னு சொல்கிறாதோ? ஓகே. இந்த சின்ன துண்டில் என்ன இல்லை போகுது இப்போ? இப்போ மாறி விட்டுக்கிறாங்க. இனம் மாறினா கொஞ்சம் பழம் இனிப்பு குறைவாக இருக்கும். வெயிலுக்கு தான் பழம் இனிப்பாக இருக்கு. தான் பழம் நீங்கள் வேண்டாம் வந்திருக்கிறீங்களா? இல்லை நான் கொடுப்பேன் வந்திருக்கிறேன். சரி ஐயா. ஓமா. இதில் ஒரு ஐயா இந்த மாம்பழங்கள், கொய்யாப்பழங்கள், மற்றது வத்தக பழம், எல்லா பழங்களும் வச்சுருக்கார். அவரோட கதைச்சி பார்ப்போம். இது எங்கேருந்து வர்ற? யாழ்ப்பாண கொய்யாப்பழமா இல்லை வெளிமாவட்ட கொய்யாப்பழமா? வெளிமாவட்டம். இது மாம்பழங்கள் உள்ளூர் இங்கே உற்பத்தி செய்யணும். இது எவ்வளோ இந்த மாம்பழம் கிலோ? இப்போ 500 கிலோ. இது என்ன கிலோவா 500 ரூபா கொடுக்குறீங்களா இல்லை ஒரு பழம் உண்டு? இந்த தோடம்பழம் 3 பழம் 100 ரூபாய், 10 பழம் மட்டும் 300 ரூபாய்.
இது மாதுளம்பழம் மாதம்பழம் 400 ரூபா. இது இலங்கையில் உற்பத்தி செய்கிற பழமோ இல்லாட்டி யாழ்ப்பாணத்தை உற்பத்தி சைனா பழம். இது சைனா பழம். இது சைனா பழம். இப்போ எங்கண்ட மிர்சிவில் மீசால பக்கமெல்லாம் உற்பத்தி செய்கிற மாதுளம்பழங்களும் எடுத்து விற்கிறீங்களோ ஓ அதுகளை என்ன விலை படி கிலோ கொடுக்குறீங்க? அது 200-250 ரூபா பிறகு கிலோவோ உண்டோ? உண்டு. அது என்ன மாதிரி அதுண்ட டேஸ்ட்டுகள் தரங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? அதுவும் பரவாயில்லை. இதே மாதிரி இருக்கும். அது வந்து மறுபடி முளைக்குமா அதுண்ட விதையிலேருந்து கண்டுகள்? ஓ ஆனால் இதுலேருந்து முளைக்காதுன்னு சொல்லி வந்தேன் இந்த மாதுளம்பழத்துலேருந்து. இது சிலது முளைக்கும் சிலது முளைக்கும். ஆப்பிள்கள் ஆப்பிள் 200 ரூபா விற்கிறோம். கூட எடுத்தால் 180 ரூபாய் போட்டு கொடுக்குறோம். என்னம்மா உங்களுக்கு எத்தனை அடி இடம் தந்திருக்கணும்? எங்களுக்கு இப்போ 10 அடி வந்துடும். 10 அடி 5 அடி வியாபாரம் செய்யலாமா? யாரும் செய்கிறத காணும். முதல்ல இருந்த விட பெரிய இடமா இல்லை சின்ன இடமா இது? முதல் இடம் பெரிய இடம். ஆனால் வியாபாரம் குறை. இங்கே வியாபாரம் இங்கே குறை. அங்கே வியாபாரம் நடந்தது. நல்ல வியாபாரம் இல்லை. அப்போ இதை நம்பி மட்டும்தான் உங்களோட சிவிஎம் இருக்குது, குடும்பம் இருக்குது, வாழ்வாதாரம். அப்போ இப்போ வியாபாரம் குறைஞ்சி உங்களுக்கு வியாபாரங்கள் குறைஞ்சிட்டுன்னா இன்னைக்கு கஷ்டம். வியாபாரம் குறைஞ்ச கஷ்டம். முதல் ஆகப்படான் வியாபாரம் 200-300 ரூபா வியாபாரம் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு 400-500 ரூபா வியாபாரம் நடக்குது. அது இங்கே மாற்றினதுக்கு பிறகு இப்போ பெரிய கஷ்டம்தான். பழங்கள் கொண்டு போகிறதெல்லாம் சிரமம்மா உங்களுக்கு இப்போ இங்கே? இங்கே வச்சு பூட்டி போட்டு போகிறாங்க. இங்கேயே எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க கொண்டு வரீங்க? கொண்டு வர கிலோ ஒரு கிலோ பழத்துக்கு காசோ இல்லாட்டி அந்த கடைக்கு இடத்துக்கு மட்டும் வரியோ? இந்த இடத்துக்கு 100 ரூபா. இடத்துக்கு ஒரு நாளைக்கு பழங்களுக்குன்னு புரியும்போ பழங்கள் வெளியில் எடுத்தால் புரிந்தாங்க. கிலோவுக்கு இவ்வளோ உண்டா? கிலோவுக்கு எவ்வளோ உண்டா? கிலோவுக்கு இப்போ 10 கிலோ எடுத்தால் ஒரு 300 ரூபா கொடுக்கும் டேக்ஸி. வரி. அப்போ இங்கே வந்து கொண்டு வந்தால் அது உங்களுக்கு டேக்ஸ் வரி இல்லை? டேக்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் வரி இருக்குது. காலையில் நீங்கள் வெளியிலேருந்து பழங்கள் எடுத்தால் அதுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டி தான் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க. அப்போ இங்கே சந்தையில் கொண்டு வந்து தர்றாங்கள்ட்ட வேண்டினா வரி எல்லாத்துக்கும் டேக்ஸ் இருக்குது. அதுக்கு டேக்ஸாகவே கொடுக்கும். அவையில் கொடுக்கணும். அவையில் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு டேக்ஸ் இல்லை, நீங்கள் வண்டி போட்டு கொண்டு வரல. டேக்ஸி நில வாடகை எல்லாம் தவிர்த்து வருமானம் லாபம் வருமா முதல்ல விட? அங்கே இருந்த இடத்துல லாபம் பண்ணுறது, இங்கே லாபம் பண்ணுறது. மற்ற இப்போ திருவிழாக்களும் இல்லை தானே, சீசன்கள் இல்லை தானே, இனித்தான் நடக்கும் வியாபாரங்கள். சரி ஐயா, நன்றி உங்களை நேரத்தை ஒதுக்கி காய்ச்சதுக்கு. வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி வியாபாரங்கள் புதிய சந்தையில் உங்களுக்கு? புதுச்சோருக்கு வந்த வேற கொஞ்சம் பழக்கி எடுக்கிற வேற கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் பழக்கி போய் ஒரு 6 மாதம் வந்தாலும் போகும். நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இந்த கொடியாமம் சந்தையில்? 26 வருஷம். 2000 ஆண்டுலேருந்து வந்துடலாம். இதை நம்பித்தான் உங்களோட வாழ்வாதாரம் இருக்குது. இங்கே படிப்பட்டதோட வந்து இறங்கினதான் இருக்கு. இப்போ என்னம்மா உங்களுக்கு இப்போ வியாபாரங்கள் இங்கே பரவாயில்ல இந்த சந்தையில்? வியாபாரம் பண்ண இருக்க வந்தவங்க 1 லட்சம் ரூபா கையால இல்லை. கையால இல்லை. இப்போ நீங்கள் நிற்காந்து இருக்கிற கையாலும் மந்த வழியாக சும்மா அந்த உருண்டோம்பாமல் போய் கொண்டு இருக்கும். என்ன விலைக்கு இப்போ மாம்பழங்கள் போய்கொண்டு இருக்குது? மாம்பழம் கிலோ 400-450 ரூபா கொடுத்தா போகுது. 550 ரூபா விற்கிறோம். நீங்கள் எங்கேயே இதை கொள்வனை செய்யறீங்க? இது இப்போ தமிழில் இருந்தாலும் இங்கே தேய்ச்சாமனு இல்லை. எல்லா சந்தைக்கும் போடுறாங்களா உங்களுக்கும் போடுறாங்களா? சாவகச்சேரி, திருநெல்வேலி அப்படி தானே பேனில் கொண்டு வந்தாங்கண்டா 2 ரூபா வந்தேன்டா அப்படி இறக்கி போட்டு இங்கே போகும், யாழ்ப்பாணம் போகும், அங்கே 10 போகும், எல்லா இடமும். அப்போ என்னம்மா இப்போ உங்களுக்கு இடங்களெல்லாம் காணாம புதிய சந்தை கட்டுறதோ? இல்லை பழைய சந்தையில் பழைய 150 ரூபா வெளியில் வைக்கலாம். ஓ ஓ பின்னுக்கு வைக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை. இப்போ இது கடையாண்டா இங்கே பின்னால் 100 வைக்கலாம். இங்கே ஒன்றும் வைக்கிறாரு. அது 100 நாளும் வைக்கலாம். நீ இதான் உங்களுக்கு நிரந்தரமாக சொல்லியிருக்காங்களா? அதான் பிரச்சனை. இப்போ நீ கட்டினாலும் வேறு வேறு இடத்துல இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து அப்படி தானே வேலை போகுது. பஸ் ஸ்டாண்டு இதோ பஸ் ஸ்டாண்டு வந்து நாங்கள் இந்த இடமே பழைய உங்களோட சந்தையில் இப்போ பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. நாங்கள் இந்த இடம் பஸ் ஸ்டாண்டாக வேலை போகுது.
கடை முழுக்க இந்த புதிய கட்டை போயிடும் கட்டி கொடுத்து கொண்டு தான் அந்த கடையை உடைக்க போயிடும் பஸ் ஸ்டாண்ட் வந்த அப்புறம் வருமானங்கள் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இடங்கள் மாற்றி அமைச்சு செய்தா போல ரெண்டா உங்களுக்கு சாமான தூர எந்த மக்கள் போட்டு விடலாம் நீங்கள் இங்கே எடுக்கலாமா பஸ்ஸில்? யாழ்ப்பாணத்தை எந்த இடத்துல ஒரு இங்கே போட்டு விட இன்னும் வந்து சுட்ட வரப்போ இல்லை இப்போ அப்படி இருந்தாலும் இப்போ அது வந்து இப்போ அதில் சும்மா ஒரு பஸ் கோட்டில் வந்து நின்றுட்டு தானே போகுது. இதேண்டா இது ரக்கி எடுக்கலாம் தானே பஸ் ஸ்டாண்டுண்டா? மாற்றி அமைச்சு ஒரு சீருக்கு வர மாட்டேன் கொஞ்சம் கஷ்டம்தான். பரவாயில்ல, அப்போ நல்ல இடம் இது. இடம் வந்து கொஞ்சம் ஒரு 6 மாதம் பழகிட்டா இல்லாரும் பழகிட்டா சரிதானே போகுது. அதாவது இப்போ இதில் ஜனத்துக்கு இருக்க பழக்கடை அடக்கான்னு தெரியும். என்ன செய்யலாம்? சரி ஐயா, உங்களோட வியாபாரத்தை பாருங்க. நன்றியா. இந்த கொடியாவன் சந்தைக்கு வந்த நாங்கள் இந்த மரக்கறி சந்தையில் ஒரு புதிதாக நான் ஒரு காயை பார்க்குறேன். இது என்ன காய்ன்னு தெரியல. விஜயதரன்ட்ட கேட்டு விஜயர் இது என்ன காய்? அப்படின்னா இது என்னத்துக்கு பயன்படுத்துறது? சமையலுக்கு? முதல் நான் இந்த காய் பார்க்குறேன். கிட்டத்தட்ட கொய்யாக்காய் இந்த ஷேப்பில், விளிம்பிலிக்காய் அந்த ஷேப்பில் இருக்கிற வித்தியாசமாக இதுக்கு சவு என்ன? சவு வந்து வேற. நீங்கள் இதுக்கு முதல் படம் பார்த்துருக்கீங்களா? இன்றைய தான் முதல்ல பார்க்குறீங்க. மறுபடியும் இந்த வெங்காயங்கள் கரிமிளகாய் சீசன் எல்லாம் தொடங்கிட்டு ஏனெண்டா நெல்லுகள் எல்லாம் பட்ட வெளுக்கிட்டாச்சு. இப்போ வெங்காயம் இந்த இடத்துல வந்துருக்குது. எவ்வளோன்னு பார்ப்போம். முதல் வந்து ஒரு பிடி 100 ரூபா 150 ரூபான்னு கொடுக்குறேன். இப்போ கிலோ கணக்கில் கொடுக்குறதான் கேள்விப்பட்டேன். விசாரித்து பார்ப்போம் என்ன மாதிரி. மரக்கறி கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்கள் பெருசாக காணையில் அவ்வளோ உண்டு. இப்போ என்னென்னா இந்த கோயில்கள் மற்ற விரதங்கள் எல்லாம் முடிஞ்சதால் வந்து பெருசாக அவ்வளோண்ட ஆக்களை வந்து பார்க்க முடியாமல் இருக்குது. இதில் பாருங்க. நான் இல்லாட்டி முதல் வந்து பார்த்தா இதுலாம் ஆக்கள் கூட்டமாக இருக்கிறத வந்து அவதானிக்கலாம். வணக்கம். என்ன விலை மரக்கறிகள் போகுது? பைத்தங்க என்ன கிலோ? வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இந்த லீட்ஸ், வெள்ளை கத்திரிக்காய், நாவல் கத்திரிக்காய், கரண்ட் என்ன விலை போகுது? பச்சை மிளகாய், பாகற்காய், புடலங்காய், பூசணிக்காய், மரவள்ளி, இது என்ன பீட்ரூட், வல்லாரப்படி என்ன விலை போகுது? இந்த வெங்காயப்படி கிலோவாக போகுதுப்பா. முதல் பிடியாக வைத்ததும் இப்போ இந்த சீசனால் அப்படி என்று வந்திருக்கோம். என்னம்மா உங்களுக்கு இந்த புதிய சந்தையில் என்னம்மா வியாபாரங்கள்? என்னம்மா இடத்துண்டு உங்களுக்கு காணுமோ இல்லை எவ்வளோ இப்போ இடத்துண்டு வியாபாரம் குறைவு? இப்போ வியாபாரங்களை குறைவாக புதிய படத்தொகுதியில். சரி ஐயா, நீங்கள் வியாபாரத்தை பாருங்க. நன்றியா. இதில் பாருங்க, இந்த வெங்காயத்தின் தோல் வந்து நீக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த சுளகளை போட்டு புடைச்சி இந்த தோலையெல்லாம் கசக்கித்தான் அவையில் புடைக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பார்ப்போம். அன்னையோட கதைச்சாரண்டா எடுப்போம். என்னத்துக்காண்டி இப்படி புடைச்சி வியாபாரம் செய்கிறீங்க? வெங்காயம் அண்ணா, உங்களுக்கு அந்த வெயிட்டெல்லாம் குறையாதோ? அவ்வளோ குறையாது. அந்த பாதிப்படையாதோ இப்படி செய்யக்க? இப்போ இங்கே இந்த வியாபாரங்கள் காலையில் இடத்துல நடந்து கொண்டு இருக்குது. அதே ஒரு 11 மணி 12 மணி என்ற இந்த வியாபாரங்கள் கொஞ்சம் குறைஞ்சிடும். இந்த ஆக்கள் எல்லாம் போட்டு சமைக்க போயிடும். சரி, பார்ப்போம். இப்படியே தொடர்ந்து பழைய சந்தை வந்து ஃபுல்லாக பாருங்க கலட்டி கொண்டு வைக்கணும். இதில் பஸ் ஸ்டாண்ட் வர போகுது. நவீன பஸ் ஸ்டாண்ட். வணக்கம் அண்ணா. 2026 இப்போ என்னம்மா உங்கள்ட்ட வியாபாரங்கள் இருக்குது? நல்லா நடக்குது. இப்போ என்ன விலை போகுது தேசிக்காய் கிலோ? 150 ரூபா. போஞ்சி, பச்சை மிளகாய், இஞ்சி, உருளைக்கிழங்கு
அது என்ன கீரை என்ன அது? ஆ, குமுட்டி கீரை. அது எவ்வளோ ஒரு பிடி? முள்ளங்கி, கேரட் 400 போகுது. இங்கே வந்து இந்த மரக்கறியில் வந்து வியாபாரம் செய்கிறதுல கொஞ்சம் விலையில் அப்படி கொஞ்சம் பாரிய ஒரு சரிவை சந்திச்சு தான் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. விஜயர் வந்து தேசிக்காய் வண்டி கொண்டு வர்றார். ஏன்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரனு குருட்ட போகிறாரா ஜண்டா. அண்ணா வணக்கம். என்ன மாதிரி வியாபாரங்கள் புதிய சந்தையில் நடக்குது உங்களுக்கு? பரவாயில்ல வியாபாரங்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு என்ன மாதிரி? விஜிதரன் பச்சை மிளகாய் என்ன விலை கிலோ இப்போ? உருளைக்கிழங்கு 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 என்ன அப்படி? 1 கிலோ 150. இது தேசிக்காய் என்னென்ன 2000 போனது 180 ரூபாய்க்கு வந்துட்டு. கேரட் பச்சை மிளகாய் இப்போ எவ்வளவு? 400 ரூபா. 1000 ரூபா போனதான் போன கிழமை. சின்ன வெங்காயம் என்ன இல்லை? 300 ரூபா. கத்தரிக்காய் அப்படி போகுது ஒரு விலைக்கு. சரி அண்ணா, நன்றி. இது வந்து புதிய கட்டிடத்தின் வெத்திலை கடை தொகுதி தான் இந்த இடத்துல இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இதில் இந்த போயிலையல் வெத்திலையல் வந்து வியாபாரம் நடக்குது. இதில் ஒரு கட்டு வெத்திலையில் வந்து 6000 வெத்திலை வருமன்ற மாதிரி அவர் கூறியிருந்ததை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. மரக்கறி சந்தை காட்டினா மட்டும் பத்தாது, மீன் சந்தையும் காட்டோட்டும். கொடிகாமத்தில் 2 சந்தைகளும் இருக்குது. மீன் புரிம்பு மரக்கறி புரிம்பாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கே வந்து இந்த வெளி கிராமங்கள்லேருந்து தான் மீன்கள் எடுத்து வந்து வியாபாரம் செய்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நான் இந்த இடத்துல எல்லாம் மீன்கள் வச்சிருக்கணும். அம்மா வணக்கம். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த கொடிகாமத்தில் வியாபாரம் செய்கிறீங்கள்? என்னம்மா இப்போ மீனில் விலையில் போகுது? நீங்கள் எங்கே இந்த மீனில் எடுத்து அந்த வியாபாரம் செய்கிறீங்க? அங்கேருந்து கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறீங்க. இப்போ 96ஆம் ஆண்டுலேருந்து, அதாவது 30 ஆண்டுகளாக அங்கேருந்து தான் எடுத்து அந்த விற்று கொண்டு இருக்கிறீங்க. என்னம்மா இங்கே வியாபாரங்கள் காணுமோ? எவ்வளோ கிலோ ஒரு நாளைக்கு மீன் கொண்டு வருவீங்க? அதிகமாக கொண்டு வரீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து வியாபாரம் செய்வீங்க. இதை நம்பி தானே இப்போ உங்களோட வாழ்வாரம் இருக்குது. சரியம்மா, சந்தோஷமாக வியாபாரம் செய்யுங்க. ஐயா வணக்கம். எவ்வளோ ஆண்டுகளா நீங்கள் இங்கே வியாபாரம் செய்கிறீங்க? எத்தனை ஆண்டுகளாக செய்கிறீங்க? 30 வருஷமாக செய்கிறீங்க. என்னம்மா இவங்கள்ட வாழ்வாரம் இந்த மீன் வியாபாரத்தை நம்பித்தான் இருக்குது. எவ்வளோ கிலோ மீன் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்வீங்க? அது ஒரே நாளில் விற்கக்கூடிய மாதிரி இருக்குமோ? என்னம்மா மீன்கள் கிடைக்குமா நீங்கள் எடுக்கிற இடங்கள்ல? இப்போ இந்த கும்பலா எவ்வளோ ஒரு கிலோ கும்பலாகும்? இப்போ மற்ற இந்த சிவத்த மீன் சீலா 1400 ரூபா. எத்தனை ஆண்டுலேருந்து நீங்கள் இந்த கிலோவாவிக்கு வளர்க்கிட்ட நீங்கள்?
ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக தான் கிலோவில் விற்கிறதா வந்து நான் பார்க்குறேன். அதுக்கு முதல் வந்து பார்த்தா இந்த ஒரு 3 மீன் 4 மீனாக வச்சுட்டு சொல்லி நம்ம ஒரு 150 200. மீன் பேர் வந்து துள்ளுமண்டை. அப்போ நீங்கள் வியாபாரம் செய்ய விளக்கிட்டதுலே கிலோவானது தான். சரி ஐயா, நன்றியா. இஞ்சால் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பாலை மீன் முரல் பெரிய முரல்கள் எல்லாம் கொண்டு வந்து விற்று கொண்டிருக்கிறத வந்து அவதானிக்கலாம். வணக்கம் அண்ணே. எவ்வளோ ஆண்டுகளாக கொடியாமன் சந்தையில் வியாபாரம் செய்கிறீங்கள் நீங்கள்? 32 வருஷம். ஒரு 2 வருஷம்னு சொல்லலாம். 32 வருஷம். என்ன மாதிரி கொடியாமன் தானே உங்களுக்கு சொந்த இடம்? நான் சொந்த இடம். என்ன மாதிரி நீங்கள் வியாபாரங்கள் பரவாயில்லையோ? காத்துக்கடல் தானே, காத்துக்கடலுக்கு போட்டு எல்லாம் போவார். 3000 மேலே விலை போகுதுன்னு சொல்கிறாங்க. 3000 ரூபா அப்படி போகல, அதெல்லாம் சும்மா போயிட்டாங்க. கடற்கரையிலேயே 1000 ரூபா கிடத்தா இங்கே 1500 ரூபா அப்படி தான் விற்கிறோம். அப்போ கும்பலா என்ன விலை போகுது? கும்பலாலாம் இங்கே அரை கிலோ 100 கிலோ 1300 அப்படி தான் விற்கிறோம். விலை மீன்? விலை மீனும் அரை கிலோ 100 அப்படி தான் விற்கிறோம். 1300 கடற்கரையில். வேறு வேறு 1600 1700 வந்து வேறு கேட்டாங்க. சுறா? சுறா வந்து 2000 விற்கிறோம். இறால்? இறால் வந்து இது 1/4 கிலோ 500 ரூபா விற்கிறோம். இந்த இறால்? இந்த இறால் 1/4 கிலோ 400 ரூபா விற்கிறோம். சின்ன இறால். என்னம்மா மீனால் கிடைக்குதோ இப்போ கடற்கரையில்? இப்போ கொஞ்சம் குறைவு தானே. இப்போ கொஞ்சம் காட்டுக்கடலில் கொஞ்சம் குறைவு, கிலோ கூட. இன்னும் ஒரு மாதம் போகிற அளவில் கொஞ்சம் கிலோ குறைவு. அப்போ வளமைக்கு வந்துடும். 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து 1000 1500 ரூபா. ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு விலைக்கு கூடாது. சின்ன டிப்பார் என்றால் கடற்கரையில் 1300 1400 ரூபா போனால் இங்கே 1600 ரூபா விற்கும். உங்களுக்கு வரி காசு, இதோட காசு எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வரதுக்கு வரி கட்டணும். 1 கிலோக்கு எவ்வளவு? நாங்கள் இங்கே ஒரு 1600 ரூபா விற்கிறோம்னு சொல்லி சொன்னால் 1400 வரி இருப்பாங்க. போடுங்க. 10 கிலோ மீன் கண்டு அப்படி இல்லையோ? நெருக்கி தான் கொண்டு வரணும். நான் எவ்வளோ மீன் கொண்டு வரணும் அதில் நெருக்கி தான் இங்கே கொண்டு வரணும். ஓ, இப்போ 50 கிலோ மீன் கொண்டு வந்து சொல்லுவோம். ஓ, 50 கிலோ மீன் 1400 ரூபா படி விற்றுட்டேன். ஓ. 1400 ரூபான்னு சொல்லி சொன்னால் கணக்கு பாருங்க. 50 வர 70,000 ரூபா வரும். 70,000 பறிக்காவது 1040 பாருங்க. சரி அண்ணா, நன்றியா.